story behind the lyrics of Aasirvaadam? ஓகே, ஸ்டோரி பிஹைண்ட் த லிரிக்ஸ். ஐ திங்க் நிறைய தடவை நம்ம இதை சில இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இங்கே அந்த வெட்டிங்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டு நம்ம அந்த ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஹுக் லைன் மட்டும் நான் உனக்கு பாடி காமிச்சேன்னு நினைக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லி நான் பாடி காமிச்சேன். அதோட அவ்வளோதான், அது அப்படியே ஒரு மாதிரி ட்ராப் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதை நம்ம யோசிக்கவே இல்லை. அப்புறம் நம்ம எங்களோட வெட்டிங் டே நெருங்க தான் ஓகே, நம்ம மக்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும், மக்களுக்கு வந்து நம்ம பண்ற ஏதாவது ஒன்று வந்து நிறைய பேருக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருந்தோம். அந்த டைம் தான் ஏதோ நம்ம அந்த நார்த் இந்தியன் கேம்பெயினுக்கு, நார்த் இந்தியா மீட்டிங் ஏதோ கேம்பெயினுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பிராக்டிஸ் பண்ணிட்டு லஞ்ச் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்திரிச்சப்பதான் திடீர்னு ஆண்டவர் அந்த இதை ஃப்ளோ பண்ணாரு. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், அந்த அந்த லைனா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த ஸ்டான்ஸா வரைந்தேன் உன்னை நான், அதுல பயங்கர இது வந்து ஐ திங்க் ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ள நம்ம அதை எழுதி முடிச்சிட்டோம். அண்ட் அதுல ஆண்டவர் பவர்ஃபுல்லா கொடுத்த லைன் வந்து அந்த இதுதான், உன்னோடு இருந்து நான் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த வசனத்தை தெளிவா பேசினாரு. அண்ட் சில வசனம் வந்து கேட்கறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், பட் நம்ம அதை மெலடியில வைக்க முடியுமா, அதே வேர்ட்ஸ் ஃபிட் ஆகுமா அப்படின்றது தெரியாது. லைக் மியூசிக் பண்றவங்க, அந்த சாங் எழுதுறவங்களுக்கு எல்லாம் அது புரியும். பட் ஆண்டவர் அந்த வசனத்தை அப்படியே எந்த சேஞ்சும் இல்லாம அந்த மெலடியில அப்படியே உட்கார வச்சாரு. ஸோ அதை பாடி பார்க்கும் போதே அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, கண்டிப்பா இந்த பாட்டை நம்ம ஜனங்களுக்கு கொடுத்தோம்னா இது வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பா ஒரு பிளெஸிங்கா இருக்கும்னு நினைச்சு நாங்க பண்ணோம். அண்ட் ஆண்டவரும் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு உதவி செஞ்சாரு. கரெக்டான டைம்ல ரிலீஸ் பண்ணோம். அண்ட் இப்போ அதோட என்ன சொல்றது, அதோட பிளெஸிங்கை நாங்க பாக்குறோம். எத்தனையோ டெஸ்ட் மணிஸ் இன்னும் வரைக்கும் வந்துட்டு இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்குது. அந்த பாடல் மூலமா ஆண்டவர் நிறைய பேருக்கு செய்யற அற்புதத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதுக்காக ஆண்டவருக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். ஸோ what is that? All glory to Jesus.